சுகுமாரி ஆண்டி வந்து அவங்க இறந்து போற வரைக்கும் அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. யார்கிட்டயும் பேச மாட்டா தெரியுமா? என்கிட்ட தான் பேசுவா. அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிஜம். பரிணயம்னு ஒரு ஃபிலிம்ல வந்து நான் ரொம்ப குவைட்டா இருப்பேன் செட்ல. யார்கிட்டயும் பேச மாட்டேன்னா எனக்கு பயம். யார்கிட்டயா பேசினா ரூமர் வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் எனக்கு. ஸோ நான் பாட்டுக்கு ஒரு 10 புக் ஒரு ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்னா ஒரு 10 புக்ஸ் வாங்கி எடுத்துட்டு போயிடுவேன். ஐ யூஸ் டு ஜஸ்ட் கீப் ரீடிங் புக்ஸ் ஆஃப்டர் புக்ஸ் ஆஃப்டர் புக்ஸ். சுகுமாரி ஆண்டி கிட்ட மட்டும் பேசுவேன். அப்புறம் அவங்க வந்து நிறைய கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க என்ன. குருவாயூருக்கு பக்கத்துல ஷூட்டிங்னா யார் ஆர்டிஸ்ட்? சுகுமாரி ஆண்டி. ஓ சுகுமாரி ஆண்டியா, ஓகே ஓகே. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா நாங்க பாட்டு கோயிலா சுத்துவோம். ஸோ அந்த மாதிரி ஷி வாஸ் அ வெரி வெரி ஸ்வீட் லேடி. பர்சனலா அவங்க பேசி நான் ரொம்ப கேட்டதில்லை. ஆனா டவுன் டு அர்த், அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஷி இஸ் வெரி டவுன் டு அர்த். அவங்க வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப குவைட்டு. யார்கிட்டயும் அனாவசியமா வந்து பேச மாட்டா இவன். அவ பாட்டுக்கு வருவா, அவ பாட்டுக்கு புக் படிப்பா. அதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டா கண்டா அத கண்டா ஆரோടെങ്കിലും സംസാരിച്ചോ, அவளு வந்து இருந்தும் அவள்கிட்ட புக் எடுத்து குவைட் ஆயிட்டு இருந்தோம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து அப்போ மலையாளம்லாம் அவ்வளோவா வராது. நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சுதான் வந்து படிப்பேன். ஸோ அப்போ அந்த ஞா வரிவோ அந்த ரு அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து கத்துட்டு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் மெயின் திங் இஸ் ஐ டென்ட் வாண்ட் டு பி டீஸ்டட், ரைட்? அதெல்லாம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கரெக்டா சொல்றா டயலாக், ஒன் டேக் ஆர்டிஸ்ட்மா, நல்லா நடிக்கிற, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க கூட நடிக்கும் பொழுது இது பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து என் கூட ஷூட்டிங் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தவிர ஒரு வேற ஒரு ஆர்டிஸ்ட், ஆயிரக்கணக்கான ஹீரோயின்ஸையும் ஹீரோஸையும் பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு பயம் வராது.